நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. டேய் ஹர்ஷா, என்னடா அது இவ்வளோ கோவமா இருக்கான்? என்னடா ரொம்ப கோவமா வர? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பொறுக்கியா? நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. சி, நான் பொறுக்கியா? இனிமே அந்த பொண்ணை எங்கேயுமே பார்க்கவே கூடாது. என்னாச்சு? இவனா தனியா புலம்பிட்டே இருக்கான். ஹர்ஷா, என்னடா? ஆமா, நீ காசு தானே வாங்க போன? அங்க ஆள் ஓகே தானே? காசு கொடுத்தானா? இல்ல, கொஞ்சம் அடித்தடி ஆயிடுச்சு. ஐயோ, என்ன அடிச்சிட்டியா? இதுக்கு தான் உன்னை நான் எங்கேயுமே அனுப்புறதே கிடையாது. கோவத்தை குறைச்சிக்கோன்னு சொன்னா அதை மட்டும் குறைச்சிக்கவே மாட்டேன் நீ. டேய், நான் பார்த்தது ஜானடா. ஆமா, அவர் பேர் ஜான் தான். ஐயோ டேய், ஜான்டா, ஜூனியர் லவர். அச்சோ, அந்த ஜானா? எனக்கு தெரியாதுடா, நான் தான் அவனை பார்த்ததே இல்லைல்ல. அதான் கோவத்துல 4 அடி அடிக்க வேண்டியதாயிடுச்சு. 4 அடினா உன்னோட பாஷையில 40 அடி, அப்படித்தானே ஹர்ஷா? என்னடா நக்கலா? இல்லடா, இப்ப என்ன காசு கொடுத்தானா இல்லையா? ஆமா, அவனே நல்ல பணக்காரன் தானே, அவன் எதுக்கு நம்மள்ட்ட வந்து கடன் வாங்கினா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஆமா, நீ எப்ப அவனுக்கு கொடுத்த? அது 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். கொடுத்ததுல இருந்தே கட்டல. அவன் எதுக்கு முதல்ல வந்து கடன் வாங்கணும்? நான் அப்போ ஆஃபீஸ்ல இல்லாம எங்க இருந்தேன்? தெரியல, எங்கேயாவது போயிருப்ப. பட் ஆனா அன்னைக்கு நான் மட்டும் தான் இருந்தேன். தனம் வரல, ஜானும் வரல, நீயும் இல்ல. சரி, நீ காசை பத்தி கேட்டியா இல்லையா? டேய், அவனை பார்த்தோன்னு கேட்குற விஷயமாடா இது? எவ்வளவு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இவன் காசை பத்தி கேட்கல. சி, அப்பன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்துட்டாடா. என்னடா பார்த்தவுடன் காதலா? அப்படியே செவிலே ஒண்ணு விட்டேன்னு வையேன். இல்லடா, நிறைய மூவில இப்படிதானே, ஒரு பொண்ணு ஹீரோ வந்து அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதுக்கு ஹீரோ சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதான் கேட்டேன். அதுக்கு நான் ஹீரோவா இருக்கணும், அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு பொண்ணா இருக்கணும். இவன் தானே அங்க ஒரு பொண்ணு வந்துட்டாதான் சொன்னான். அவங்க பொண்ணே இல்லடா மச்சான். யூ மீன் சி பிசாசு, திமிரு, உடம்பு ஃபுல்லா திமிரு. ஓ, அப்படி சொல்ல வந்தியா? சரிடா, கூல், ரொம்ப திட்டாத. பாவம், அவங்க யார் பெத்த பிள்ளையோ. சி, ஏன் முன்னாடி என்னையவே திட்டுறாங்க? ஓ முன்னாடி தானடா உன்னைய திட்ட முடியும். டேய், வாய் உடைச்சிருவேன். சரி கூல். சி, திமிர்காரி. சி, சும்மா கூட வெளியே போக முடியல. என்னாச்சுடி? ரோட்ல ஒரு பையன்டி. பையனா? யாரடி? எப்படி இருந்தாங்க? ஹே மின்னல், அவங்க ஒரு பொறுக்கி. அது எப்படி உலகத்துல உள்ள எல்லா பொறுக்கியும் நீ வெளியே போகும்போது மட்டும் வராங்கன்னே தெரியல. சரி, ரொம்ப மறக்காத, வா சாப்பிடலாம். ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், வா சாப்பிடலாங்கிற. என்ன பெரிய விஷயம்? நீ ஆட்டோல வெளில போயிருப்ப, யாராச்சும் 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீதான் அட்வொகேட் ஆச்சே, விடுவியா? உடனே போய் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டிருப்ப. அந்த 2 பேர்ல யார் உன்கிட்ட திமிரா பேசியிருப்பாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்கள அண்ணா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்ப. இப்போ உன்னோட டென்ஷனுக்கு காரணம் அந்த திமிரா பேசினாங்கல்ல, அவங்க தான். உன்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பொறுக்கி, கரெக்டா? ஏய், எப்படி? என்னமோ புதுசா நடக்கிற மாதிரிதான். ஆனா என்ன, எப்பவுமே ரவுடின்னு தான் நிறைய பேரை சொல்லுவேன். இப்ப இவங்க என்ன பொறுக்கின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்ட? ஏன்னா அவங்க உண்மையில ரொம்ப 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 பொறுக்கிடி. ஒரு அப்பாவிய போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருந்தாரு. ஐயோ, சரி வா சாப்பிடல, எனக்கு பசிக்குது. பொறுக்கி, இனிமேலாம் அவங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. இவ வர மாட்டா, நம்ம போய் சாப்பிட வேண்டியதுதான். வேற ஏதாவது பண்ணுதா? அதான் ஒரு மாதிரி படப்படனே வருது. ஆக்சுவலா உங்களுக்கு ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஒன்றும் பயப்பட வேணாம், நான் சில டேப்லெட்ஸ் தரேன், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்தாச்சு, ஸோ சீக்கிரமாகவே சரியாயிடும். டாக்டர், என்ன ப்ரெஷர் எப்படி வரும்? அதான் அம்மா ஜாலியாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க. உனக்கெல்லாம் அம்மாவா இருக்காங்கல்ல, அப்போ கண்டிப்பாக வரத்தான் செய்யும். டாக்டரே, சரி, நான் டேப்லெட் தரேன், கரெக்டாக 2 டேஸ்க்கு மட்டும் கொடு, சரியா? அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்க டாக்டர். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் சரியாயிடும். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. ஜானு, நீ என் கூட கொஞ்சம் வாங்க. அக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஜானு, அத்தை ஏதாவது ரீசெண்டா உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? எதை பத்தி கேக்குற?
ஐ மீன் ஏதாவது நினைச்சு புலம்புற மாதிரி எதுவும் சொன்னாங்களா? அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலையே டாக்டர். அப்புறம் ஏன் ப்ரெஷர் திடீர்னு அதிகமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? சேச்சே, அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஏன் திடீர்னு ப்ரெஷர் அதிகமாச்சுன்னு தான் தெரில. நல்லா தானே ஹாப்பியாக தானே இருக்காங்க. ஹாப்பியாக இருந்தால் ப்ரெஷர் வராதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்படின்னு இல்லை. சரி, இப்போ இதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்காதுல்ல? அப்படிலாம் இல்லை. 2 days மட்டும் அந்த டேப்லெட்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துரு. சரி டாக்டர். அப்புறம் என்னோட அத்தையை நல்லபடியாக பார்த்துக்கோ, சரியா? உன்னோட அத்தையா? ஆமா, எங்க அம்மாக்கும் உங்க அப்பா அண்ணன்னா அப்போ எனக்கும் அம்மா அத்தை தானே. ஓ, நீ அப்படி சொன்னியா? ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் எதுவும் நினைக்கலையே. நான் என்ன நினைக்க போறேன்? ஓஹோ. சரி, நான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, நான் போய் தூங்குறேன், நீயும் போய் தூங்கு அப்படின்னு சொன்னேன். ஓ சரி, ஓகே, பாய். பாய் பாய். ஐயோ ஜானு, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தாண்டி தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, தூங்க போகணுமே. இனி நான் போயிட்டு ஜி கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் தூங்க வேற போகணும். ஸ்வேதாக்கா. என்னப்பா தம்பி? ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அட சொல்லுங்கக்கா. எல்லாம் என்னோட மகளை பத்தி தான்ப்பா. அது சரி, என்னாச்சுக்கா? பேசிட்டே இருக்காப்பா. வாயினா வாய், அப்படி வாய். பெரியவங்க சொல்லுக்கு எதிர்த்து பேசினா கோவம் வருமா வராதப்பா? இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்கடி என்னால சமாளிக்க முடியலன்னு சொன்னா கேட்கவே மாட்டா. நீயே சொல்லுப்பா, வயசு என்ன குறைஞ்சுக்கிட்டா போகுது? இப்பவே 23 வயசு ஆகுது அவளுக்கு. கரெக்ட் தான். ஆனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட வேண்டியதானேக்கா? நீயும் என்னப்பா இப்படி சொல்ற? உன்னை மாதிரி மாப்பிள்ளை தான் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அக்கா என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இவ பேசிட்டே இருப்பா, நீ பேசவே மாட்டா அவ்வளவா. சோ அதான் சொன்னேன்ப்பா. சரிக்கா, என்னைய மாதிரி என்னை விட பெட்டராவே கிடைப்பாங்க. உன்னோட வாய் முழுதும் பழிக்கட்டும்பா. கண்டிப்பா பழிக்கும்க்கா, நீங்க கவலைப்படாம வேலையை பாருங்க. சரிப்பா. டேய் கிரிஷ், என்ன புரியுதா இல்லையா? புரியுது கார்த்திக். சரி ஓகே, அப்போ அங்கே உள்ள எல்லார்ட்டையுமே நெக்ஸ்ட் ஃப்ரைடேன்னு சொல்லிடு. டேய் கிரிஷ், வாங்கிட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே சொல்லிடுறேன். யார் இந்த பொண்ணு? எதுக்கு ரைஸ் மீடியா பார்த்துட்டு இருக்காங்க? என்னடா சொன்ன? டேய் நான் அப்புறமா கூப்பிடுறேன். இங்கே ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? டேய் பொண்ணு எப்படி இருக்காங்க? டேய் கார்த்தி. டேய் எனக்கு இல்லை, உனக்கு தான். யார் அது? டேய் முதல்ல எனக்கு அண்ணாவா நடந்துக்கடா. நீ என்ன ஃபர்ஸ்ட் அண்ணாவா பாருடா. என்னது? ஒன்றும் இல்லைப்பா, நான் அப்புறமாவே கால் பண்ணுறேன். யூ கேரி ஆன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, ஹே கேர்ள். என்னடா அது, இவங்களுக்கு ஒருவேளை காது கேட்காதோ? யார் இவங்கனே தெரியலையே. காது கேட்காதவங்களுக்கு ஆக்ஷன்ல பண்ணா புரியும் தானே? சரி, ஆக்ஷன்ல கேட்டு பார்ப்போம். இவங்க என்ன லூசா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரைஸ் மில்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வாமா. ஸ்வேதாக்கா எதுக்கு வந்து உங்க டிஃபன் பாக்ஸை வாங்குறாங்க? என்னடா அது, ஸ்வேதாக்கா ஆக்ஷன்லயே போன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. நம்மளும் இவ்வளோ நேரம் ஆக்ஷன்லயே தானே கேட்டுட்டு இருந்தோம் நீங்க யாருன்னு. நமக்கு ஒரு ரிப்ளையும் வரல. ஸ்வேதாக்கா உங்க பொண்ணா? ஆமா தம்பி, என்னோட பொண்ணு தான். நீங்க என் பொண்ணை பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஆமாங்கக்கா. என்ன இந்த அக்கா தானே சொன்னாங்க அவங்க பொண்ணு வாயாடின்னு? அக்கா உங்களுக்கு ஒரு பொண்ணு தானா? இல்ல தம்பி, எனக்கு 2 பொண்ணுங்க. ஓகேக்கா, அப்போ இது 2வது பொண்ணு போல. பாவம், ஃபர்ஸ்ட் மக வாயாடி, செகண்ட் பொண்ணுக்கு காது கேட்காது, வாயும் பேச முடியாது. அக்கா ஒரு நிமிஷம். சொல்லு தம்பி. நெக்ஸ்ட் வீக் நம்ம ரைஸ் மில் ஸ்டார்ட் பண்ணி 50 இயர்ஸ் ஆகுது.
அதனால நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு பூஜை மாதிரி வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். கொஞ்சம் எல்லார்கிட்டயும் வர சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன் தம்பி. ஆமா, ஐயா வருவாங்களா? வருவாங்கக்கா. ஆனா பாட்டி தான் கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தான் கொஞ்சம் டவுட்டு. ஓ சரி தம்பி, பரவாயில்ல, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், ஐயா வருவார்ல. தாத்தா கண்டிப்பா வருவாங்கக்கா. சரிக்கா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி கிளம்பலாம். அட்வி வந்துட்டாடா. என்ன டைம் ஆயிடுச்சு. ஆமா டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமா கிளம்பிட்டேன். கார்ல தானே வந்த? ஆமா. அப்படியே இப்படி ஏத்தி அப்படி இறக்கி விட்டுறேன். ஏன் ரோடு கிராஸ் பண்ண தெரியாதா? அட்வி. ஷோ, என் பேர் ஆத்விக். எவ்வளவு அழகான பேர், கேவலப்படுத்தாதடி. எனக்கு அட்வி தான் பிடிச்சிருக்கு. நான் உன்னை அப்படித்தானே கூப்பிடுவேன். ஐயோ தலையெழுத்து. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும் என்னை வீட்டில் இறக்கி விட்றேன். முடியாது. என்ன அட்வி, வர வர உனக்கு இறக்க குணமே இல்லாம போச்சு. முன்னாடிலாம் என்னை கூட்டிட்டு போவல. பாவமா மூஞ்சி வச்சு பேசினா கூட்டிட்டு போயிடுவேனா? முன்னாடி நீ நல்ல சாரா, இப்ப நீ கெட்ட சாரா. அதனால கூட்டிட்டுலாம் போக முடியாது. நீ என்னை கூட்டிட்டு போனா யார அட்வி என்னை கூட்டிட்டு போவா? ஏன் என் ஜி உன்னை கூட்டிட்டு வருவாரு. அது அவன் டாக்டர், வேலை நிறைய இருக்கும்ல. அப்படியா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி நானே சாராவை கூட்டிட்டு வந்துக்கிறேன் ஜி அப்படின்னா. ஐயோ, இந்த ஆரவிய என்னை கூப்பிட வர்றதெல்லாம் இவன்ட்ட சொல்றானே தெரியல. ஸோ நீ 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஜி வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. வந்துட்டா கூட்டிட்டு போ அட்வின்ட்டு. அட்வி அட்வி, ஐயோ ஏன் தான் இவன் இப்படி இருக்கானோ. ஹாய் गाइस, நான் உங்கள் தாரா. நான் உங்கள் ஆத்விக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ஆரவ் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட பேர் ஜானு கேரக்டரை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு ஜானுவை பிடிக்கலன்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்கு வந்துட்டு ஹீரோ ஹீரோயினி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி நாங்கள் இப்போ எடுத்து போஸ்ட் பண்ணுறது கிடையாது. இதுக்கு வந்துட்டு ½ இயர்க்கும் மேலே உட்காந்து யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி போஸ்ட் பண்ணுற ஸ்டோரி தான். ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஆல்சோ என்னால் புரிஞ்சுக்க முடியுது, வேறு சேனலில் வேறு 2 பேர் வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் பார்க்கும்போது உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம மாற்றலாம் கேரக்டரை அப்படின்னு நான் யோசிச்சாலும் எனக்கு கதை கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் தெளிவாக இருந்தால் தான் என்னால் உங்களுக்கு கதை நல்லா கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் பேர் மாற்றலை. ஆரவ் பேரை மாற்ற சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் மாற்றினா எனக்கு கதையே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, அதனால தான் மாற்றலை. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து ஸ்டோரியை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபும் கமெண்ட்டும் தான் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, அப்போ நாங்கள் கிளம்புறோம் guys. Take care. Bye bye.